ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா என்னோடய ஃபேமிலி டாக்டர் வெயிட்டிங் ஏரியா தான் பார்க்குறீங்க. ஏன்னா நான் தேர்ஸ்டே ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு என்னாச்சுன்னா ஒரே காஃபு வாமிட்டிங் எல்லாமே வந்துருச்சு. மிட் நைட் ஒரு 12 o'clock கிட்ட. ஸோ அதனால் உடனே ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் 12th ஸ்ட்ரீட் அண்ணா நகரில் இருக்க பாலாஜி பவனுக்கு சாப்பிட போயிருந்தோம். எங்கள் அம்மா பூரியோ, எங்கள் அப்பா தோசையோ, நான் 2 இட்லியும் வாங்கியிருந்தேன். என்னால் அந்த 2 இட்லி கூட ஒழுங்காக சாப்பிட முடியல. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப இதுவாகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் ஒரு வாமிட் வர மாதிரி ஆகிடுச்சதுனால அது கூட ஒழுங்காக சாப்பிட முடியல. எங்கள் அம்மா போராடி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அரை இட்லியாச்சும் உண்டாங்க. அந்த 2 இட்லியில் அந்த ரொம்ப இதுவாகிடுச்சு. சரி நிப்பாட்டிட்டாங்க. அப்படியே முடிச்சு பார்க்குக்கு வந்திருந்தோம். டவர் பார்க்கு. அந்த டவர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னென்னா அப்படியே உள்ள சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டு ஜாலியாக விளையாடிருந்தோம். ஏன் நான் மட்டும் வீடியோவில் வரேன், எங்கள் அப்பாவும் வராரு, எங்கள் அம்மா வரல அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஏன்னா எங்கள் அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்னாலே ரூல்ஸ் இருக்கும்ல இல்லையா, அதனால எங்கள் அம்மா வரவே மாட்டாங்க. ஸோ அதனால் இது பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அம்மா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து இது பண்ணிட்டாங்க. நாங்கள் லோன்லியாக மாறிட்டோம் எங்கள் அப்பாவும் நானும். அதனால் நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே டெய்லி வாட்ஸ்அப்பில் எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணுவேன். உடனே எங்கள் அம்மா நான் அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டான்ஸ் ஆடி அனுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸ் ஆடி அனுப்பேன் அப்படின்வாங்க. நானும் டான்ஸ் ஆடி அனுப்பிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே நார்மலாக போவோம். ஸோ எங்கள் அப்பா கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பார்க்கிலலாம் விளையாடிட்டு அப்படியே கோயில் போனாலும் பிளானில் இருந்தோம். அது கோயிலில் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் போக முடியல எங்களால். அப்புறமா என்னாச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதனால் ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போய் ஒரே ஐடியா பிளட் டெஸ்ட்டு ஒரே இதில் எடுத்துட்டோம். எடுத்தால் உடம்புல அயனே இல்லை. மினிமம் ஒரு 50 ஆச்சு இருக்கணும். உடம்புல 25% தான் இருக்குது. அப்புறமா ஹீமோக்ளோபின் ஒரு 15க்கு மேலேயாச்சும் இருக்கணும். ஆனால் எனக்கு எவ்வளோ தெரியுமா இருக்குது, 10 தான் இருக்குது. அதனால் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ண. அது மட்டும் இல்லாமல் தொண்டையில் டான்சிலிட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் சதை மூக்கில் வளருது. மூக்கு உள்ளே ஒரு சதை இருக்கும். எக்ஸ்ரே எடுத்து காமிச்சாங்க, அதுவும் வளர்ந்துருந்துச்சு. அப்படியே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா நாங்கள் வளர்க்குற 3 டாக்ஸுக்கு பிஸ்கெட் போட்டு அப்படியே ஜாலியாக வருவார். மேலே ஜாலியாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவருக்கும். அதுகளுக்கும் பிஸ்கெட்லாம் போட்டு முடிச்சுட்டு பீட்ரூட் ஜூஸ் போட்டு தருவார். நான் இனிமேல் அவர் போட்டுருக்கும் போதே சொன்னார். என்ன சொன்னார்னா, உனக்கு இனிமேல் பீட்ரூட் ஜூஸு, கேரட்டு, அந்த மாதிரி ஏபிசி ஜூஸ்லாம் உனக்கு தரேன், அந்த மாதிரி தான் நீ சாப்பிட்ணும் இனிமேல், ஏன்னா அயனே இல்லை அப்படின்னாரு. சரிப்பா, இனி நானும் நல்லபடியாக எல்லாமே குடிக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்படியே எங்கள் அப்பா வெடிக்கட்டி அப்படியே கொடுத்துட்டாரு. அது மேலே லெமன் வைக்கிறாரு. ஏன்னா லெமன் அதை விட கொஞ்சம் சொத்து இல்லையா, ஸோ அதனால் வைக்கிறாரு. நான் ஃபஸ்ட்டு லெமனை சாப்பிட்டுட்டு அப்புறமா பீட்ரூட் ஜூஸ் குடிக்க ரெடி ஆகிட்டேன். அப்படியே ஜாலியாக குடிச்சு முடிச்சுட்டு என்னாச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா சப்பாத்தியும் அப்புறம் சப்ஜியும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சப்ஜியும் சப்பாத்தியும். அதனால் அம்மா இன்றைக்கி செஞ்சாங்க. அது ஒரு சப்பாத்தி கூட நல்லா அவ்வளோவா சாப்பிட முடியல. என் குரலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இல்லையா. அது கூட அரை தான் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கும் ஒரு ஹெல்த் விஷயம் தான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா அப்படியே நெக்ஸ்ட்டு உப்பு விஷயம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுறோன்னா, அது சம் ப்ராசஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ என்னென்னா அது அந்த ப்ராசஸ்லாம் அப்பாவுக்கு தான் தெரியும். அப்பாவுக்கும் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு செய்ய தெரியலனா எங்கள் அம்மா கிட்ட சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் எங்கள் அப்பா உங்களுக்கு தர சொல்கிறேன் டைட்டிலில். நெக்ஸ்ட்டு என்னென்னா இல்லை, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு பிபி இருக்கும் இல்லையா, பிபி இருந்தால் ஃப்ளாட்டி லிவர், அப்புறமா கிட்னி ஃபெயிலியர், அது மாதிரி நிறைய வந்துடும் இல்லையா. எனக்கு அது கூட ஒழுங்காக சொல்ல தெரில. நெக்ஸ்ட்டு
ரொம்ப வந்துட்டு அவங்களால உப்புலாம் போட்டு சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ வந்து இதை நிறையவே போட்டு நார்மல் பீப்புள் மாதிரி சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்து. ஸோ உங்களுக்கு ஒரு 2 பாட்டில் இல்லைன்னா ஜாடி அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ வந்து நீங்கள் வந்து டெய்லி யூஸ்க்கு ஒன்றுத்த போட்டு வச்சுக்கிட்டோம். வந்துட்டு லேட்டர் யூஸ்க்கு வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு மூடி வச்சிடணும். அப்புறமா வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி முடித்த உடனே உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடந்த 2 இயர்ஸாக நாங்களே இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அந்த உப்பு டெய்லி சாப்பிட்டு இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடுத்த வாரம் நாங்கள் வந்து சபரிமலைக்கு போகிறோம். அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபீவர் சீக்கிரமாக சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. அது அடுத்த சபரிமலை விலாக் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் வரும், சரியா? அப்புறமா அது தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள் எனக்காக. ஏன்னா ரொம்ப இதுவாகிடுச்சு, ஜுரம் அவ்வளோ இதுவாக இருக்குது எனக்கு. ஸோ தயவு செஞ்சு ப்ரே பண்ணுங்கள் இந்த கடவுள்கிட்ட. ஸோ வந்து இதுதான் என் அப்பா, பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து படம் பார்த்துட்ருந்தோம். அந்த படத்தை இப்போ தான் எங்கள் அப்பா வந்து இருந்தார். நானும் அப்படியே ஜாலியாக படம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே படிக்க உட்காந்துட்டேன். அப்படியே அப்புறமா வந்துட்டு அப்படியே இதெல்லாம் வந்துச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ்.